நம்முடைய சேனலை வந்து ஆதரித்து இன்றைக்கி வர சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு என்னன்னு சொன்னால் ட்ரேடிங் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து ஒன் பை ஒன்னாக டெய்லி வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ லைவ் ட்ரேடிங்கும் வந்து நான் பண்ணி அதற்கான வீடியோவை வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனல் பேரை வந்து விஎஸ் ட்ரேடிங் ஆன்லைன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலும் வந்து விஎஸ் ட்ரேடிங் ஆன்லைன் தான். ஸோ இதை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்லேயே வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு சில சின்ன சின்ன லாபங்கள் வந்து பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிடுச்சுனாலே நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொன்னால், நேற்றைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபால் தான். ஃபால்னா ஹெவி ஃபால்லாம் இல்லை. ஒவ்வொரு கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா தெரியும், ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி 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 2 கேண்டில் ரெட் வச்சுன்னா 2 கேண்டில் க்ரீன், 2 ரெட்டு 2 க்ரீன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகும்னு சொல்லி யாராலையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்து. ஓகேங்களா? ஸோ ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அப்படியே மெதுவாக வந்து டவுன் தான் கொடுத்துட்ருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால், ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகச்சில் எப்போவுமே மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷன் போகுது அப்படிங்கிறத வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சமாக டவுன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இப்படி கொஞ்சமாக டவுன் கொடுக்குற மாதிரி இந்த டே லோ வரை வந்துட்டு அகைன் வந்து மேலே தான் போகும் அப்படிங்கிறது, இந்த 50 160 அப்படிங்கிறது வர போகும் அப்படிங்கிறது, அட்லீஸ்ட் இந்த 50,000 தாண்டி 50 100 வரை போகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ இதன் பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம ட்ரேடை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்மளோட ட்ரேடை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட்டில் சரியான வாலட்டைலு. பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும், ஒவ்வொரு கேண்டிலும் எவ்வளோ பெருசாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒன்லி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான். அதாவது யாருக்குமே வந்து ப்ராஃபிட்டோ வந்து கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கேண்டில், அதாவது எல்லோரும் புட் சைடுன்னு சொல்லி என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேண்டில், இந்த ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் பெரிய கேண்டில் வைக்கிதுன்னு சொன்னால், அகைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு க்ரீன் கேண்டில், அதாவது இவங்க இப்போ புட் ஆப்ஷன் இதில் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நல்ல லாபம் வரும். அடுத்தது அதை புக் பண்ணதுக்கு முன்னாடியே அதை வந்து ரிவர்சல் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இங்கே பாருங்கள், அடுத்த கேண்டில் அதோட ஹை வர, ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அகைன் வந்து மறுபடியும் இங்கே புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஓகே, பிரேக் டவுன் ஆகி கீழே வருதுன்னு சொல்லி அகைன் வந்து என்ட்ரி ஆகிருப்பாங்க. திரும்ப அகைன் வந்து மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டில், மறுபடியும் அடுத்த கேண்டில் வந்து அதோட டே ஹை, சாரி அதான் அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை. ஸோ இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் கண்டிங். ஓவரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் இப்போ யாராவது எடுத்திருந்தாங்க, ஹோல்டு பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதையுமே அவங்க புக் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அகைன் பாருங்கள், சரியான பூம் மேலே மாற போய் கரெக்டாக இந்த ஜோனில் வந்து ரிவர்சல் ஆகிருச்சு. ஜோன் வரை வந்து போய் அவ்வளோ இவரோட ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணி விட்டு அகைன் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து புட் சைடு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வருது. ஓகேவா? பிரேக் பண்ணி மேலே வரச்சில் என்ன பண்ணணும்னு சொன்னால், வந்த உடனே சடனாக எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குது. ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் வர வந்து டச் ஆகிட்டு அகைன் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த ரிவர்சல்லே நம்ம வந்து தெரிஞ்சிடணும். ஓகே, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே வந்துன்னா ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து டச் ஆகச்சில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால், நம்மளோட சி சைடு என்ட்ரியை வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம். ஓகேவா? சி சைடு என்ட்ரியை வந்து நீங்கள் இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி வந்து கால் சைடு மார்க்கெட் போகாமல் இங்கேருந்து டவுன் கொடுத்துன்னு வச்சிங்களேன், ஒருவேளை ரெட் கேண்டில் வச்சு இந்த சைடு வருது. ஸோ ரெட் கேண்டில் வச்சு வரச்சில் என்ன ஆகுன்னு சொன்னால், நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு சொன்னால், ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள். 5 மினிட்ஸ் கேண்டிலில் இந்த
ட்ரெண்ட் லைனை விட்டு மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 5 மினிட்ஸில் வந்து கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட லாஸை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை நம்ம நினச்ச மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டோம். ப்ரீவியஸ் கேண்டில் வந்து நம்மளுக்கு உடச்சி மார்க்கெட் வந்து மேலே வரச்சிலே நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த உடச்சி மேலே வரச்சில் ஒரு ட்ரையல் ஸ்டாப் லாஸுங்கிறத போட்டுக்கணும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கேப்சர் ஆகிருக்கும். ஸோ 30 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ஒருவேளை நீங்கள் உங்கள் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அடிச்சினாலுமே உங்களுக்கு வந்து 40 பாயிண்ட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை ஃபர்தர் அடுத்த கேண்டிலும் வந்து ரிவர்சல் ஆகாமல் மேலே போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அகைன் ஒரு 30-40 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு 10 பாயிண்ட்டாக மோடிஃபை பண்ணி ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஈஸியாக லாபம் வந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தால வந்து மார்க்கெட் வந்து நம்ம இந்த ஜோனு வந்து டச் ஆயிடுச்சு மார்க்கெட் வந்து. ஸோ இதிலிருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்போ அகைன் வந்து பாட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வந்து வரைஞ்சி வைக்கிறேன். ஸோ இந்த பாட்டத்தில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட்டு உடைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் கரெக்டாக உடச்சி நம்மளோட இந்த கேண்டில் ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் வந்து உடச்சி கீழே வரச்சில் நான் என்ன பண்ணுறேன் பிஇ சைடு என்ட்ரி பண்ணுறேன். ஸோ பிஇ சைடு நம்ம வந்து என்ட்ரி பண்ணச்சில் என்ன ஆகும்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஃபால். ஸோ அப்போ நல்ல ப்ராஃபிட் வந்து பிஇ சைட்லையும் நம்மளுக்கு ரெண்டாவது ட்ரேட்லையும் கிடச்சிரும். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் உடச்சி க்ளோஸ் வச்சிருச்சு கேண்டில், ஆனாலும் இங்கேருந்து சில நேரம் என்ன ஆகும்னு சொன்னால் ரிவர்சல் ஆகி போகும். ரிவர்சல் ஆகி எது வர போகணும்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைன் வர போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வர போயிட்டு இந்த இடம் வர கூட போயிட்டு திரும்ப அகைன் அங்கேருந்து ஃபால் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரிவர்சலில் பயந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடக்கூடாது. ரிவர்சலில் பயந்து எக்ஸிட் ஆகிட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக லாஸு தான் நம்ம புக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்மளோட இந்த ஏரியா ஆல்ரெடி வந்து இன்றைக்கான ஹை, இந்த ஹையை வந்து ஒருவேளை பிரேக் பண்ணி மார்க்கெட் இப்போ மேலே போகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம் நம்மளோட ஒரு லாஸோட. ஓகேவா? ஸோ அப்படி இன்றைக்கி நடக்கலை நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு இந்த இடத்துல இப்போ நம்ம பிஇ சைடு என்ட்ரி ஆயிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அகைன் பாருங்கள் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அகைன் ஃபர்தராக வந்து கீழே தான் வரும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் மார்க்கெட் எல்லாரும் ரீட்டைலர் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் எப்போவுமே பிக் பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் சைடு என்ட்ரி ஆகின எல்லாருக்குமே பையர்ஸ் எல்லாருக்குமே ஒரே கேண்டில் ஆப் வச்சு விட்டுருச்சு. ஓகேவா? ஒரே கேண்டில் ஆப் வச்சு அவ்வளோ பேரோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? கீழே வந்துக்கிட்டு மறுபடியும் சின்னதாக ரெக்கவர் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கு இன்றைக்கான மார்க்கெட்டு அதாவது எக்ஸ்பிரி டே அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப வாலட்டைலாக மூவ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம ரீட்டைல் ட்ரேடர் வந்து எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்க பாருங்கள். உங்கள் லாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 இல்லைனா 1000 லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு மடங்காவது எக்ஸ்ட்ரா வைங்க. இப்போ 1000 லாஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 மடங்கு 1500 உங்களோட ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஓவரால் பார்த்தா இன்றைக்கான ட்ரேடில் நம்மளுக்கு வந்து ஒரு 600 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரொம்ப ட்ரேட் எடுக்கலை, வெறும் 2 ட்ரேடு மட்டும்தான் நம்ம எடுத்தோம். ஸோ 2 ட்ரேடில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 600 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இதில் ப்ரோக்கரேஜ் வந்து போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ரோக்கரேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்கரேஜ் வந்து இந்த ஃப்ளாட் ட்ரேடை பொறுத்த அளவுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது இந்த மொத்தமே எனக்கு இந்த 2 ட்ரேடுக்கும் சேர்த்து ஒரு ரூ. 20 ரூ. 22 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து எனக்கு ப்ரோக்கரேஜ் போச்சு. ஸோ ப்ரோக்கரேஜ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃப்ளாட் ட்ரேடை பொறுத்தளவு. நான் அதனால தான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் என்னோட கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ளாட் ட்ரேடை வந்து ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வந்து ரொம்ப வந்து நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ஸோ நான் வந்து அதை டீப்பாக உள்ளே போக விரும்பலை. ஸோ நான் இந்த மாதிரி இன்ட்ராடே பண்ணுறவங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்டாக் வாங்கி ஹோல்டு பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஃப்ளாட் ட்ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப 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 கம்மி. ப்ரோக்கரேஜே ஆல்மோஸ்ட் 0. எங்களோட ப்ரோக்கரேஜ் 0 தான். ஒன்லி கவர்மெண்ட் டேக்ஸ் மட்டும்தான் கட்டுவாங்க. ஓகேங்களா?